ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம். நான் உங்கள் ப்ளூ ஐ என்டர்டைன்மெண்ட் ஆனந்த். ஸ்பான்சர் பை ஸ்ரீ சிவா ஸ்டீல் பில்ட். இவங்க ஒரு பில்டர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெஷல் பில்டிங், கோடவுன்ஸ், ஷெட் ஒர்க், ஃபேப்ரிகேஷன் எல்லாமே லோவஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு மேக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க. ஸோ எனக்கு டிஎம்ல போடுங்க, நான் உங்களுக்கு அவங்க நம்பரை சென்ட் பண்ணுறேன். ஸ்ரீ சிவா ஸ்டீல் பில்ட், யுவர் ஜாப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உண்மையாவே இது டேக்லைன் இல்லை, உண்மையாவே ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தேங்க்யூ. வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூ ஐ என்டர்டைன்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம், இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பொறுக்கிறது அதோடய பெரிய விஷயம். குழந்தையும் புரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சலிச்சிருது. குழந்தைய பார்த்து குழந்தை கூட இருந்து சலிச்சிருது. நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு எக்ஸாம் ஆகுது, 1 மாசமோ 2 மாசமோ நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அந்த சந்தோஷத்துல நம்ம இருக்க போறது கிடையாது. இரிட்டேட் ஆகணும், இரிட்டேட் ஆகணும். ஏன்? ஏன்னா அவங்க விளையாடுறது அந்த மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இரிட்டேட் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம அவங்கள விட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? பாருங்க, இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாசம் கிட்னாப் பண்ற ஒரு மாசம். ஏன் இந்த மாசம் சூஸ் பண்ணியிருக்காங்க சீசன்? ஏன்னா எக்ஸாம் ஆகி ஃப்ரீயா இருக்கிற நேரம், அவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம், நம்ம இரிட்டேட் ஆகிற நேரம். நம்ம இரிட்டேட் ஆகிற நாட்கள் நம்ம வெளியே விட்டுருவோம். போ வெளியே விளையாடு போ. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வீட்டுக்குள்ள கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. பாருங்க மக்களே, தயவு செய்து நம்ம பிள்ளைங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை. கிட்னாப் பண்ணி எப்படி தூக்கி போடுறாங்க பாருங்க. இது தமிழ்நாடுல ஆயிருக்கு, உடனே கர்நாடகால ஆயிருக்கு. இது நான் இருக்கிற ஏரியால, குவெம்பு நகர்ல, பெங்களூர்ல பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சேஃபா இருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க. தயவு செய்து யாரன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மூட்டையோட இந்த ஆட்கள் மூஞ்ச பாருங்க, இந்த முகத்தை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா தயவு செய்து அவங்க பேகை செக் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்களும் சேஃபா இருப்பாங்க, அடுத்தவங்க பிள்ளைங்களும் சேஃபா இருப்பாங்க. கிட்னாப் ஆகுது, நம்ம தேடுறோம், கிடைக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் நல்லா இருப்பாங்களா? அவன் சொல்றத கேளுங்க. கிட்னாப் பண்ணி என்ன பண்றான்?
இவன் கிட்னாப் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வித்து அந்த பிள்ளைகளுடைய உறுப்புகளை எடுத்து வித்து இதுல வாழ்றாங்க. எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு தெரியும். பாருங்க, நம்ம கிட்னாப் பண்ணி போயிட்டாங்க, நம்ம தேடுறோம் கிடைக்கல. அட்லீஸ்ட் மனசுல கடைசியா வர ஒரு எண்ணம் என்ன? சரி, எங்கன்னா இருக்கிறானா, நல்லா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறானா? இல்ல இல்ல சந்தோஷமா இல்ல. என்ன பண்றாங்க, அவங்க ஏதாவது மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இருக்கிற ஏன் பல்ல நோண்டி உயிரோட நம்ம பசங்களை போட்டு சொல்ல முடியல. நம்ம பசங்களை பெற்றது மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஆளை கொண்டு வரணும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தாயும் தகப்பனா இருக்கிற நம்ம பசங்களை நல்லபடியா வளர்த்து சமுதாயத்துக்கு நல்லபடியா நடத்தணும். Friends, என்கிட்ட இருந்து என்ன சொல்ல அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க யோசிங்க.